இணைவே நேயர்களே, மகர லக்னத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தியாக மனப்பான்மை உடையவர்களாகவும், தன்னம்பிக்கை உடையவர்களாகவும், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேற்றத்துக்கு வரக்கூடியவர்களாகவும், வாழ்வில் அடிமட்டத்திற்கு உண்டான கஷ்டங்கள் எல்லாம் அறிந்த நபர்களாகவும், அதிலிருந்து ஒரே மாதிரி கண்ணோட்டத்திலோடையும் ஒரே மாதிரியான சிந்தனையோடையும் அந்த வாழ்க்கையில் கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய மகர லக்னக்காரங்கள் தான் மிக அரிய முன்னேற்றங்கள்லாம் பெற முடியுது. இவங்களுக்கு ஆக்சிலேஷன் மைண்ட் ஒன்று அதிகமாக உண்டு, குழப்பவாதிகள். அதனால தான் இவங்க அடிக்கடி தன்னுடைய தொழில்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள்லாம் மேன்மை பெறவே முடியாது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் செய்யக்கூடிய மகர லக்னக்காரங்கள்லாம் வாழ்க்கையில் தோற்று போயிடுவாங்க. ரொம்பவும் ஸ்ட்ராங்காக. ஏன்னா சனீஸ்வரனுடைய இயற்கையான குணம் என்ன அப்படின்னா மந்தம் அப்படிங்கிறது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்ட்ராங்காகிக்கிட்டே போகணும். அந்த மாதிரியான ஸ்டெப்பில் வந்தவங்க தான் நான் பார்த்த மகர லக்னக்காரர்கள் மிக அற்புதமான உயர்வையும் மேன்மையும் பெற்றிருக்கிறாங்க. உடனே எடுத்தோம் கவிழ்த்தேன்னு சொல்லி இந்த லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஒரு தொழில் பண்ணிட்டோம்னா உடனே 3 தொழிலுக்கு அஸ்திவாரம் போடுறது, 3 தொழில் வந்துருச்சுன்னா உடனே 5 தொழிலுக்கு அஸ்திவாரம் போடுறது. கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணி பல கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணி கடைசியில் பல கோடி ரூபா கடனாளி ஆகி படுவீழ்ச்சி நோக்கி வந்துடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை, ஏன்னா இந்த ஆலோசனை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எதுலேயுமே நீங்கள் உங்களுடைய லக்னத்துக்கு அதிபதி சனீஸ்வரன் மொல்ல கொடுப்பான், அது ஸ்ட்ராங்காக கொடுப்பான், அது ஸ்திரத்தன்மையாக கொடுப்பான். ஆனால் அவசரப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பண்ணிடுவான். அதனால் நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள், மகர லக்னக்காரர்கள் இவங்கெல்லாம் திடீர் யோகங்கள்லாம் மேன்மைகள் பல்வேறு விதமான தொழில்களில் பல முன்னேற்றங்கள்லாம் அவசரப்பட்டு முன்னேற்றத்துக்கு வந்த ஆளுகள்லாம் காணா போயிட்டாங்க. ஆனால் ரொம்ப படிப்படியாக ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனவங்கெல்லாம் நல்ல மேன்மை பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா இந்த குணத்தையே அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் மேன்மை பெறலானே. அதுக்கு ஏன்னா ஜோதிடத்தை சயின்ஸ் ரீதியாக பாருங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய இயல்புகள்லாம் ராசிக்கு சொன்னோம், இப்போ லக்னத்துக்கு சொல்கிறோம். இந்த லக்னத்தில் பிறந்தால் உங்களுடைய என்ன அலைகள் என்ன ஓட்டங்கள் இவனால தான் அது உங்களுக்கு முடுக்கி விடப்படுகிறது. தனியினால் முடுக்கி விடப்பட்டு செயல்பாட்டுக்கு வர்றீங்க. நீங்கள் அந்த சனீஸ்வரன் கிட்ட எப்போதுமே நீங்கள் எதையுமே அவசரப்படவே கூடாது, நிதானமாக கொடுப்பான். அதே மாதிரி சனீஸ்வரன் சட்டத்திட்டங்கள் அறிந்தவன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் நல்ல பாயிண்ட் சூட்சுமம் தெரிஞ்சவன். அறிவு அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்லோவாக தான் பயன்படுத்துவான், அவசரப்பட மாட்டான். அது மாதிரிலாம் நீங்கள் இருந்து பழகினீங்கன்னா மேன்மை பெறலாம். இந்த மகர லக்னத்தில் பிறக்கவர்கள் எப்பொழுதுமே நிறைய நண்பர்கள் உடையவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நண்பர்களோடு சேர்ந்து தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைப்பாங்க. ஏன்னா இவங்க ரகசியமாக செயல்பட்டாங்கன்னா தான் மேன்மை பெறலாம். ரகசியங்களை வெளிப்படுத்தினாங்கன்னா அதில் நிறைய சிரமங்களை உள்ளாகும். ஏன்னா 2ஆம் அதிபதியுமே பேசிக்குண்டான கிரகமும் தனியாக போச்சு. அதனால் எதையாவது ஒன்று ஏடாகுடமாக பேசி அதில் கஷ்டங்களையும் சிரமத்துக்குள்ள ஆளாயிடுறாங்க. இந்த மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான வியாதிகள் வரும் அப்படின்னா, மேக்சிமம் அது சந்திரனுக்கு நேர் 7ஆம் வீடாக இருக்கிறதுனால கபம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். இந்த ஈஸ்னோஃபைல், ஆஸ்துமேட்டிக், பிராங்கடிஸ் இது சார்ந்த வியாதிகள்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முழங்கால் மூட்டு, எங்கே போனாலும் அவங்களால நின்றுட்டே இருக்க முடியாது ரொம்ப நேரம். ஏதாவது சேர் கிடச்சிச்சா உட்காரலாம் போல் இருக்கும். மகர ராசியிலோ அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்களோ கீழே உட்காந்தா தேவலாம் போல் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படும். அதுக்கு அடுத்தது இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை இது சார்ந்த பகுதிகளில் உங்களுக்கு டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முழங்கால் பாட்டில் வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனி சந்திரன் அப்படின்னு வச்சு பார்க்கும்பொழுது நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதெல்லாம் அவங்களுக்கு மேக்சிமம் ஏற்படும். அதனால் அந்த லக்னத்திலேயே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வியாதிகள் உண்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம அதை பார்த்தோம்னா ரொம்ப காலதாமதமாகும். அதுக்கடுத்து இவங்களுக்கு என்னென்ன திசைகள்லாம் நன்மை செய்யும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி சனீஸ்வரன் அப்படிங்கிறவன் அந்த சரலக்னத்துக்கு 2க்குரியவன். அவனே மாரகாதிபதியாகவும் பாதகத்தை செய்யக்கூடியவனாகவும் வர்றதுனால அந்த லக்னாதிபதியாகவும் அவரே வர்றதுனால அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துக்கள் வராதுங்கிறது கேரண்டியாக சொல்லலாம். நண்பர் ஒருத்தருக்கு அது மாதிரி தான் மகர லக்னத்துக்கு சனி மகா திசை நடக்கும் பொழுது அந்த உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு போய் திரும்பி வந்துட்டார். அதனால் உயிருக்கு ஆபத்தில்லை, அதுக்கு ஒப்பான பாதகமும் வியாதியும் ஏற்படும். அதனால் அந்த லக்னாதிபதிக்கு உண்டான அந்த ரத்தின கற்கள், நீல நிற ரத்தினம், குச்சனூர் வழிபாடு, சனீஸ்வரனுடைய வழிபாடு, நிறைய ஏழைகள், இந்த அங்ககீனம் உடையவர்கள் அவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய தொண்டுகள், ஏன்னா பரிகாரங்கள் மிகச்சிறந்தது நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள். அந்த மாதிரி செய்யக்கூடிய பரிகாரங்கள்னாலையும் அவங்க நல்ல மேன்மை பெறுவாங்க. அதனால் மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியாக சனி வர்றதுனால அவர்கள் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கலைனாலும் அவங்களுக்கு வீழ்ச்சி இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு 3/12க்கு உண்டான குருமகா திசை. இந்த குருவனுடைய தசாகாலங்கள் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு ஆள் அடிமை, வித்தை, ஆட்களை வைத்து வேலை வாங்குதல், இளைய சகோதரனால் பீடைகள், இளைய சகோதரனால் நஷ்டங்கள், விரயங்கள், இதெல்லாமே உங்களுக்கு இரட்டை ஆதிபத்தியமாக வர்றது அவ்வளோவா சிறப்பு இல்லாததுனால குருமகா திசை அவ்வளோவா சிறப்பை கொடுக்காது. அது அவர்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்களை கொடுத்து விடும். அந்த குருவும் போய் எங்கேயாவது கெட்டிருந்தாக்கா, கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழிக்காக சொல்லுவாங்க. அது என்னன்னா, கெட்ட கிரகங்கள், கெட்ட ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் கெட்ட இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4-11க்குரியவன் செவ்வாயினுடைய திசாகாலம். ஒரு கேந்திராதிபதியாக வந்தாலும் இன்னொன்று இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வந்துடுறான். அதனால் அவனை நம்ப முடியாது. நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ங்கிற மாதிரி தான் செவ்வாய் திசை மகர லக்னத்துக்கு. மகர லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் செவ்வாயினுடைய திசை ஒரு பார்ட் நன்மை செய்யும். ஏன்னா அந்த லக்னத்துக்கு செவ்வாய் உச்சம் வீட்டில் இருக்கு. அதாவது மகர லக்னத்தை தான் உச்சம் அடைஞ்சாகணும். ஆனால் இந்த லக்னாதிபதி போய் எங்கள் நீசம் அடைஞ்சிடுறாரு அவர் வீட்டில். என்ன மாதிரியான காம்பினேஷன் பாருங்கள். அதனால் சனி செவ்வாய் அப்படிங்கிறது. அதனால் ஒரு பார்ட் நல்லா இருக்கும், மீதி பார்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையில்லாத பாதகங்களையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக உண்டு பண்ணும். அதுக்கு அடுத்தது 5-10க்கு உண்டான கேந்திர திரிகோணாதிபதியாகிய சுக்கிரன் ஒருவனே இந்த லக்னத்திற்கு யோகக்காரன். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அறிவும் புத்தி ஞானமும் குழந்தை பாக்கியமும் பல்வேறு விதமான சுக மேன்மைகளும், அதே மாதிரி அவங்களுக்கு இடம், வீடு, வாகனம், கன்றுகாலிகளும், இந்த லோகாயுதத்தில் சந்தோஷகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு மிக அற்புதமான திசாகாலம் எதுனா சுக்கிரனுடைய திசாகாலம். இந்த சுக்கிரன் தான் இந்த லக்னத்துக்கு நல்ல யோக மேன்மைகளை அளவுக்கு அதிகமாக கொடுப்பான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர லக்னத்திற்கு அந்த 6-9க்குரியவன் புதனுடைய திசை. முதல் ஆதிபத்தியம் 6ஆம் இடமாக வந்ததுன்னா நம்ம ஒரு மத்தியம வயசில் அதை ஹேண்டில் பண்ணோம்னா கடனாளி ஆகிறதும், நோய் வழி செலவினங்களும், கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ் ட்ரபிள், இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான வியாதிகளுடைய லட்சணங்கள் கூடி செகண்ட் பார்ட்டில் நல்ல யோக மேன்மைகளையும் பாக்கியங்களையும் உயர்கல்வியையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா அந்த புதன் திசை ஒரு பார்ட் சரியில்லைனாலும் இன்னொரு பார்ட் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாகவும் வர்றதுனால புதன் மகா திசை இந்த மகர லக்னத்துக்கு நன்மை செய்யும். அதுக்கடுத்து இந்த லக்னத்துக்கு நேர் 7க்குடையவன், அந்த 7க்குடையவன் சந்திரன். சந்திரன் அப்படிங்கக்கூடிய திசையும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய திசையும், அட்டமாதிபதி திசையும் அவ்வளவாய் சிறப்பில்லை. மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சந்திரனும் சூரியனும் கெட்டிருந்தால் வேணால் நன்மை, ஆனால் மேற்படி அதில் நன்மை கிடையாது. ஆக நேயர்களே, இந்த வாரத்தில் பார்த்த மகர லக்ன நண்பர்களுக்கு சுக்கிரனுடைய திசையும் புதனுடைய திசையும் மிக அற்புதமான முன்னேற்றத்தையும், லக்னாதிபதியாக சனி ஒரு நார்மலான ஒரு சுச்சுவேஷனையும் ஏற்படுத்துங்கிறது தெல்ல தெளிவாக நம்ம பார்க்குறோம். இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருமே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அல்ல, அவங்க ரொம்பவும் ஆழ்ந்த அன்பு உடையவர்கள். ஏன்னா மகர லக்னம் அன்பை வெளிப்படுத்த தெரியாது, அன்பை எதிர்பார்க்கக்கூடியது. அதனால மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்கள் மீது அன்பு செலுத்தி அவங்களுடைய நல்ல ஒரு அபிப்பிராயத்தை நீங்கள் பெற்றுக்குங்க. அவர் நம்ம மேலே அன்பு செலுத்தலேன்னு வேதனைப்பட வேண்டாம். மகர லக்னாதிபதி சனீஸ்வரன், அவனுடைய அன்பு ஆழ்ந்த அன்பு. யார் என்ன அன்பை கொடுக்குறார்களோ அவங்களுக்கு நிறைய செய்வா. அதனால் லக்னாதிபதி அது தனியாக இருக்கிறதுனால இவர்களுக்கு அன்பு வெளிப்படையாக செலுத்த தெரியாது, ஆனால் தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்வார்கள். மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய கணவன், அவங்களுடைய எதிர்காலம், அதுக்கு நல்லா ஓடி அயராமல் உழைத்து அவர்களுடைய நன்மை கருதி இவங்க செயல்படுவாங்க. அதில் மிக அற்புதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களை சார்ந்தவங்க பெறுவாங்க. அதனால தான் இது ஒரு கிங் மேக்கர். மற்றவங்களை உருவாக்குவதில் வல்லமை படைத்தது மகர லக்னம். பிரத்யாரை உருவாக்கி அதை வேடிக்கை பார்த்து அழகு பார்ப்பது நல்ல ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது மகரம். இவங்களே தனக்குத்தானே எப்போல்லாம் வீணாக போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. என்னென்னா அவங்க தேவையில்லாமல் குழம்பிக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் முடிய வரைக்கும் உறக்கமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை ஸ்லோவாக தான் டெவலப்மெண்ட் ஆகும். அதனால் இவங்க அடிக்கடி தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மகரத்தில் பிறந்தவங்க ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் கிடையாது, பல தொழில் பண்ணி பார்ப்பாங்க. மகரத்தில் பிறந்தவங்களாம் அவங்களாம் ஒரு தொழில் ஆரம்பித்து காலம் தேசம்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தானே போக முடியும். அதுக்கு உடனே ஒரு தொழிலை பண்ணி கொஞ்ச நாள்லேயே ஆஃப் ஆகி ஒரு 4 தொழிலை பண்ணிவிட்டு ஜோசியத்தை போய் ஜாதகத்தை கொடுத்து எது பண்ணாலும் சரியில்லைங்க அப்படின்னா உன் ஜாதகத்துக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, கம்முன்னு பொட்டாட்டம் வேலைக்கு கொண்டுருவாங்க. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி நபர்களை தானே பார்க்குறோம். எதை செய்கிறீர்களோ அதை சரியாக செய்யுங்க, நீங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான முன்னேற்றம் பெறுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மகர லக்னத்தில் பிறந்த ஒரு நேயர் மிக பல மடங்கு முன்னேற்றமும் பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாகவும் வந்திருக்கிறார். அவர் ஜாதகத்தை பார்த்து எனக்கே ஆச்சரியமாயிடுது. ஏன்னா அவருடைய மகர லக்னாதிபதி 8ஆம் இடத்துல, அட்டமாதிபதி 2ஆம் இடத்துல பரிவர்த்தனை, ஆகாத பரிவர்த்தனை. ஆனால் அவர் எப்படி டெவலப் ஆனார் அப்படிங்கும் பொழுது எதை எப்பொழுது எப்படி செய்யணுமோ அதை அப்பொழுது அப்படியே செய்வேன் அப்படிம்பார். அந்த ஒரு ஃபார்முலாவை கடைபிடிச்சதுனால அந்த ஜாதகர் மேன்மை பெற்றார். அதனால் எங்களுக்கெல்லாம் பரிகாரத்தை விட எங்களுக்கு ஆலோசனைகள் தான். நீங்கள் வரக்கூடியவங்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி நீங்கள் எப்படிப்பட்ட நபர்,
எப்படிப்பட்டதை செய்தால் நல்லது, எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய அனுபவபூர்வமான ஆராய்ச்சி எடுத்து அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, இந்த ரத்தன பரிகாரங்கள்லாம் என்ன, அது எவ்வாறு உங்களுக்கு செயல்படும். ஏன்னா அதையும் கல்லை போட்ட உடனே உங்களுக்கு கோடீஸ்வரனாக ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அது எப்படி உங்களோட ஒன்றுதோ அந்த அளவுக்கு. கல்லை கல்லாக பார்க்கும்போது கல், தாது மூலம் ஜீவன்கிற மாதிரி அந்த தாது ஒரு மூலமாகி அதுவே உயிர் பெற்று ஜீவனாகிறது. எனவே அந்த ரத்தன பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு சயின்ஸ் ரீதியாக மிக அற்புதமான மேன்மையை கொடுக்கும். எனவே அடுத்த வாரம் கும்ப லக்னக்காரர்களை பற்றி பார்ப்போம். நேரில் வர விருப்பமுடையவர்கள் எல்லாருமே முன்பதிவு செய்து இந்த 9842208655 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நிறைய விஷயங்களை நேரில் சந்திப்போம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.